Cheers. Cheers. கல்யாணம்னு பேச்சு கேட்டாலே ரொம்ப பயமா இருக்கும். பட் உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கல்யாணத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப் மேக்னா. என் காலேஜ் டேஸில் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்துச்சு. பட் ஐ நெவர் ஃபெல்ட் லவ். ஒரு தடவை உன் கூட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஐ ஹாவ் ஃபெல்ட் லவ் அண்ட் ஐ லவ் யூ வினித். I love you too, Meghna. You know, this is the first date of my life. நம்பலாமா? நம்பலனா எப்படி? ஃபர்ஸ்ட் டேவே தெரிஞ்சது. You know, Meghna, I learned things very quickly. Improvement experience. நல்லா இருந்துச்சுல்ல? You are always in dirty mind. But I promise you, Meghna, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா, கஷ்டம்னா வாழ்க்கையில் என்னன்னே தெரியாத அளவுக்கு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே தான் இருக்கணும் மேகனா. This is the beautiful proposal in my life. Even this is my first proposal too. வினி, என் பர்த்டேவை இவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சிருக்க. Thank you so much. ஞாபகம் வச்சு வாழ்த்து சொல்ல நீ என் ஃப்ரெண்ட் இல்லை மேகனா. யூ ஆர் மை எவ்ரிதிங் இன் மை லைஃப். Shall we start our celebrations? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Meghna. Happier. Thanks for the surprise, Vineet. It's okay da Tango. From tomorrow, office as usual routine. Anyways, first time நான் கூட இவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. யூ மேட் தட் பாசிபிள். இந்த ஒரு ஜென்மம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன். Congrats. கங்க்ராட்ஸா?
எதுக்கு? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, அதனால கால் பண்ணிருக்கீங்க. எதுக்கு? அதை பற்றியே நினச்சிட்டு இருக்க. நீங்க ரொம்ப டிட்டர்மைன்ல, அதான் அப்படி சொன்னேன். அது அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் என் மேலே வைக்காதம்மா. உன் சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கால் பண்ணேன். எங்க அம்மா நீ யாரையாவது லவ் பண்ணா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? சரி, லவ் பண்ணா சொல்றேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணிட்டு இருந்தியா? எப்படியாவது ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும், நான் டீம் லீடர் ஆகணும். 2 வருஷமா நான் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டேய் விஜய், நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. How was the day today? Cool. What next? It's my turn today. வினீத், ரம்யா இல்லை என் டிகிரி கிளாஸ்மேட். மார்னிங் கால் பண்ணியிருந்தா. அவள் வேலை பார்க்குற கம்பெனியில் வேக்கன்சி இருக்கான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்க சொன்னான். நான் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா? ஓ, அதுக்காகத்தானா இட்ஸ் மை டர்ன் டுடேன்னு சொன்னது? ஆஸ் யுவர் விஷ் மேக்னா. நீங்கள் என்னை விட்டீங்கன்னா நான் போய் சமைக்க ஆரம்பிப்பேன். ஐயோ, கொஞ்ச நேரம் வரேன். 1 மணி நேரமா இதை தான் சொல்கிறீங்க? பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நேரம் இரு. சாப்பாடு செய்யணுமா வேண்டாமா? நீ பண்ணா பண்ணு, சமைக்கலன்னா போ. சரி, அப்ப நான் சமைக்கல. அப்போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கலாம், ஓகே தானே? சார், லாக்டவுனுங்கிறதே மறந்துட்டீங்க போல. ஆமால. சரி பண்ணு. பாத்தியா வினீத், லாக்டவுன்னால எவ்வளோ கஷ்டம். பாவம் ஜனங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம ஹாப்பியா இருப்போம். என்ன வினீத், உனக்கு எப்பவும் அதே எண்ணம் தானா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பெர்ஃபெக்ட்னு நினைச்சேன், ஆனா அப்படி இல்லைன்னு புரிஞ்சுது. நீ வந்தப்ப ஐ தாட் மை லைஃப் இஸ் சேஞ்ச்டு. எஸ், சேஞ்ச் இருந்தது.
ஆனா என்ன மாறிச்சுன்னு உனக்கும் தெரியும். இப்ப நான் வாங்கியிருக்க பேரு உனக்கு பிடிக்காம போயிருக்கலாம். ஆனா இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன்.